அண்ணா வழி விடுண்ணா. ஃபேமிலி சைடில் என்ன பண்றது? மொபைல் பின்னாடி ஒயிட் எடுத்துக்கலாம்டா. ஒயிட் எடுத்துக்கலாம்டா. கௌதம் பேரு பேடி வாடா கௌதம். மேடி பண்ணி இல்லைண்ணா இவங்க நவரு சொன்னாங்க. நான் எவ்வளோ பேணி இருக்கேன். மொபைல் நம்மோட பேர் பின்னாடி வாடா. எங்கன்னா பின்னாடி இவன்டா ஒன்று ரைட்டில் போகிறாங்க. மொபைல் பேக் மொபைல் சரி மொபைல் மாறுங்கம்மா. மொபைல் சார் பின்னாடி வாடா. வாடா பின்னாடி வந்து இல்லைண்ணா யாருக்கு எந்த பிரச்சனை நீ கொஞ்சம் சரி கொஞ்சம் லெஃப்டாக போ. நான் அதுக்கு ஒயிட் வந்திருக்கேன். மேல பையன் விழுந்ததுக்கு அப்புறம் மொபைல் நல்லா தெரியும். எங்களுக்கு கேமரா வரணும்னா உங்க வேலையை நீங்க பாருங்க. என் வேலையை பக்கத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நினைச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்போட அங்க கொண்டு போய் சேர்த்துருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைகள் எல்லாமே வந்து தனியார் ஆஸ்பத்திரியில தாமா சேர்த்திருக்கோம். 10 நிமிஷத்துல தாமா இங்க இருக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லிதான் கூட்டிட்டு போனது எல்லாமே. அங்க இருக்கிறவங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஓரளவுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில இருக்காமா, சேஃப்டியா இருக்காமா, பத்திரமா இருக்காமா, பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி, பிள்ளைங்க பொழைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரல, ஹோட்டல்லாம் நெரிசலா இருக்கும். என்ன 4-5 பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியா என்னை தூக்கி கொண்டு போனா கெஞ்சினேன், அண்ணா என் பையனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னா நான் போய் பார்க்கணும்னு ஒரு அண்ணன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சி அந்த அண்ணன் தூக்கி கொண்டு போய் நான் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா 10 நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து அப்படிதானே சொன்னாங்க. என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் கேக்குறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே பொய் பாப்பா, எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல தான்ப்பா வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னைய ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிஹெச் நான் தப்பு சொல்லலமா, எல்லா ஹாஸ்பிட்டலுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு? என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது வந்து சரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு. யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிருந்துருக்கலாம்? போலீஸ் வந்து முன்னாடி வந்து இளைஞர்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல வந்து அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் கமிட்டி வந்து அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைகள் எல்லாம் பரிதவிக்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும்.
போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளி இருக்க அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டு அப்படி ஆயிடுச்சு. எத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வீடியோல எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த 40-50 போலீஸ்ல ஒரு 10 போலீஸ் நினைச்சிருந்தால் கண்டிப்பா அங்க இருக்க 9 குழந்தைல ஒரு 2-3 குழந்தையாவது காப்பாத்திருக்கலாம். தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்குமா, அந்த இடத்துல நெரிசல் எல்லாம் ஆயிருச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கலாம், ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போடணும்? அப்படி என்ன அவசியம்? இப்ப சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சேஃப்டியா அவங்களை கொண்டு போயிடலாம்னா டைம் ஆகும், சரி போயிடலாம். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துலயே சேர்த்து இருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல், கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா, வெளியே ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கம்மா, எல்லாமே குழந்தைங்கம்மா, பெரியவங்களும் அவங்கள எத்தனையோ பேர் தானே வருது. தண்ணி கொடுக்கும், தண்ணி வீட்டுக்காரர் வந்துட்டாங்க, இன்னும் வரல. 5 ரோட்ல இருக்காங்க, மாரியம்மன் போயிருக்காங்க, அதனால இந்த வந்துகிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.